அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரியாக்ட் ப்ராஜெக்ட் சீரிஸ். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு டாகிள் மெசேஜ் பத்தி பார்க்க போறோம். இந்த ப்ராஜெக்ட் தான் நீங்க பண்ண போறோம். இந்த மெசேஜ் இதில பார்த்தீங்கன்னா, ஹைட் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் வச்சிருக்கேன். கீழ திஸ் இஸ் மெசேஜ் அப்படின்னு ஒரு பேராகிராஃப் வந்திருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பட்டன நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா, அந்த மெசேஜ் என்ன ஆயிடுதுன்னா, ஹைட் ஆயிடுது. அகைன் நான் ஷோ குடுத்தேன் அப்படின்னா, அந்த மெசேஜ் ரிட்டர்ன் வருது. நல்லா கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த பட்டன்லயும் கூட பாருங்க, ஹைடுன்றது ஒரு வாட்டி வருது. நான் கிளிக் பண்ண உடனே அது ஷோன்னு மாறிடுது. அப்ப எல்லாமே இந்த இடத்துல டைனாமிக்கா எப்படி நம்ம கன்டென்ட்ட கொண்டு வரலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கடைசி வீடியோல நம்ம இந்த அலோ அப்புறம் உங்களோட நேம் எப்படின்றத எப்படி பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்த்தோம். வேரியபிள்லாம் எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருந்தோம். அதுதான் இந்த அவுட்புட்டு. இப்ப நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, நம்ம முன்னாடி பார்த்த மாரி டாகிள் மெசேஜ் பண்ண போறோம். ஸோ அதனால என்ன பண்ண போறேன், இந்த இடத்துலயே வந்து இன்னொரு காம்போனன்ட் ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலா அந்த app.jsx அப்படின்றது ஒரு காம்போனன்ட். அதே போல நான் இன்னொரு காம்போனன்ட் ஒண்ணு கிரியேட் பண்ண போறேன். எங்க காம்போனன்ட்ஸ்லாம் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, இந்த எஸ்ஆர்சின்னு இருக்கு இல்லைங்களா? எஸ்ஆர்சினா சோர்ஸ். அதுக்குள்ள தான் நம்ம காம்போனன்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணணும். நம்ம என்ன பண்ணுவோம், காம்போனன்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்றதுக்கு முன்கூட்டியே ஒரு ஃபோல்டர் ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கலாம். நியூ ஃபோல்டர், காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோல்டருக்குள்ள தான் நம்ம இதுக்கப்புறம் பண்ணக்கூடிய எல்லா ப்ராஜெக்ட்டுக்கான காம்போனன்ட் எல்லாம் இங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணுவோம், இந்த காம்போனன்ட்ட ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபைல். இப்போ டாகிள் பார்க்க போறோம் இல்லையா? அதனால டாகிள் மெசேஜ் .jsx அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்போனன்ட் ஒண்ணு கிரியேட் பண்ணியிருக்கேன். சரி, காம்போனன்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்போனன்ட் அப்படின்றது ஒரு மெத்தட் மாரி. ஜாவாஸ்கிரிப்ட்ல படிச்சிருப்போம் இல்லையா? ஃபங்ஷன் அது மாரி தான். அப்ப எப்பலாம் தேவைப்படுதோ அந்த காம்போனன்ட்ட நம்ம ரீயூஸ் பண்ணிட்டே இருக்கலாம். எத்தனை முறை வேணாலும். இப்ப எப்படி ஒரு காம்போனன்ட் கிரியேட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியாக்ட்ல எப்படி ஃபங்ஷன் கிரியேட் பண்ணுவோம். இப்ப பார்த்தோன்னே, இந்த இடத்துல app.jsx அப்படின்றது ஒரு காம்போனன்ட் உங்ககிட்ட சொன்னேன்னா, அங்க எப்படி ஃபங்ஷன் ஒண்ணு கிரியேட் பண்ணியிருக்காங்க பாருங்க. எக்ஸ்போர்ட் டிஃபால்ட்ன்னு குடுத்துருக்காங்க. இதே ஃபார்மேட்ட தான் நம்ம இங்க பயன்படுத்த போறோம். இப்போ ஃபங்ஷன் அப்படின்னு குடுத்துட்டு, ஃபங்ஷனுக்கு ஒரு பேர் வைக்கணும் இல்லையா? அதனால என்ன பண்ணலாம், நம்ம டாகிள் மெசேஜ்ன்னே குடுத்துக்கலாம். டாகிள் மெசேஜ் அப்படின்ற ஃபங்ஷனுக்கு ஒரு பேர் வச்சுட்டாச்சு. ஓகே. ஃபங்ஷன் எப்படி கிரியேட் பண்ணுவோமோ, அதே போல தான் ஜாவாஸ்கிரிப்ட்ல கிரியேட் பண்ற ஃபங்ஷன் மாரியே தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதில அடிஷனலா என்ன பண்ண போறோம்னா, ரிட்டர்ன் ஒரு ஃபங்ஷன் ரிட்டர்ன் பண்ணலாம் இல்லையா? அத ரிட்டர்ன் குடுக்க போறோம் அவ்வளோதான். இந்த ரிட்டர்ன் எப்படி ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு டிவிஷன தான் ரிட்டர்ன் பண்ணும். ஒரு காம்போனன்ட் அப்படின்றது ஒரே ஒரு டிவிஷன தான் ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா? அப்ப நான் டிவிஷன் குடுத்துக்கிட்டேன்னா வேல முடிஞ்சிருச்சு. இந்த டிவிஷனுக்குள்ள நீங்க HTML கன்டென்ட் என்ன வேணா வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஆனா, ஒரு காம்போனன்ட் அப்படின்றது ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னா, அது ஒரே ஒரு டிவிஷன தான் ரிட்டர்ன் பண்ணும். அப்ப டிவிஷனே இப்ப என்னால கிரியேட் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்கலாம். இந்த டிவிஷனுக்குள்ள எத்தன வேணா கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த டிவிஷனுக்கு வெளியே இன்னொரு டிவிஷன் கிரியேட் பண்ணி பார்த்தீங்கன்னா, எரர் வரும். பார்த்தீங்கன்னா எரர் வருதுங்களா? அப்போ இந்த மாரி ஒரு டிவிஷன தான் காம்போனன்ட் ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். சரியா? ரிமூவ் பண்ணிடலாம். இத முடிச்சதுக்கு அப்புறமா இந்த காம்போனன்ட்ட நான் வேற ஒரு இடத்துல தான் பயன்படுத்த போறேன். இப்ப இந்த app.jsx நான் வந்து எங்க கால் பண்ணியிருப்பேன். இந்த எப்படி ஒர்க் ஆச்சு இந்த app.jsx அப்படின்னா, இந்த இடத்துல இருந்து நான் index.jsன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கும். இதுதான் முதல்ல ரெண்டர் ஆகக்கூடிய ஃபைல். இந்த index.jsxல தான் ஃபைல்ல தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த ஆப் அப்படின்ற நம்ம காம்போனன்ட்ட இங்க கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஆப்ப வந்து நான் இன்னொரு இடத்துல யூஸ் பண்ண போறேன்னா, கண்டிப்பா இம்போர்ட் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும். இம்போர்ட் ஆப் ஃப்ரம் அந்த பர்ட்டிகுலர் லொகேஷன் என்னவோ அதுலருந்து நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அதே போல இங்க ஒரு இடத்துல இம்போர்ட் பண்ண போறோம் அப்படின்னா, கட்டாயமா எக்ஸ்போர்ட் பண்ணணும் அந்த காம்போனன்ட்ட. அப்ப எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் அந்த பர்ட்டிகுலர் ஆப். அதே போல தான் நான் இங்கேயும் பண்ண போறோம். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் அந்த நம்மளோட ஆப் பேர் என்னது? டாகல் பட்டனா? சாரி டாகல் மெசேஜ் அவ்வளோதான். இப்படி தான் ஒரு காம்போனன்ட்ட நம்ம கிரியேட் பண்ணணும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ குடுத்தீங்கன்னா, அலைன்மென்ட்லாம் ப்ராப்பரா அலைன் ஆயிடும். ஓகே. இதுக்கப்புறம் வேற என்னலாம் பண்ணணும் அப்படின்றது, இது மொதல்ல ஒர்க் ஆகுதான்னு செக் பண்றதுக்கு ஏதாவது உள்ளுக்குள்ள மெசேஜ் ஒண்ணு குடுத்துருக்கேன். ஹாய்ன்னு குடுத்து ஒர்க் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணி பார்ப்போம். சரி, இது ஒர்க் ஆகுதான்னு போய் பார்த்தோம்னா, நம்மளோட பழைய ஃபைல் தான் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. இது இன்னும் ஒர்க் ஆகல. நம்ம முன்னாடி சொன்ன மாரி app.jsx ஒர்க் ஆனதுக்கு காரணமே இண்டெக்ஸ்ல அத கால் பண்ணதுனால தான். சரிங்களா? அப்ப இண்டெக்ஸ்லேருந்து ஆப்ப கால் பண்ணிட்டாங்க. இப்ப நம்ம இண்டெக்ஸ்ல எதுவுமே குடுக்கணும்னா குடுத்துக்கலாம். அது எப்படி இந்த ட்ராவல் மெசேஜ் எடுத்துட்டு போயிட்டு இங்க குடுத்து அத இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா, இதுக்கு பதிலா என்ன பண்ண போறோம்? இண்டெக்ஸ் பேஜ் ஒண்ணே ஒண்ணு இருக்கப்போது. அந்த பேஜ்லேருந்து app.jsxன்றது கால் ஆக போகுது இல்லையா? ஸோ, நான் இதுக்கப்புறம் app.jsxலயே ஆக்சுவலா app.js இருந்துச்சு. நான் தான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி app.jsxன்னு மாத்திட்டேன். நீங்களுமே மாத்திக்கங்க. எதுக்காக அப்படின்னா, அப்பதான் நமக்கு இந்த H1 டேக்,
HTML டேக்லாம் எம்எட்லாம் ஈஸியாக நமக்கு கிடைக்கும். ஸோ பழைய மெசேஜை நான் இங்கே கமெண்ட் பண்ணிடுறேன். இது எனக்கு ஒர்க் ஆக வேணாம். அது கீழே போயிட்டு இந்த ஹெட்டர் செக்ஷனுக்குள்ள நான் எதுக்காக இதுக்குள்ளே கொடுக்குறேன் அப்படின்னா, அந்த ஹெட்டருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டைலாக இருக்கு இல்லையா, அந்த ஸ்டைலாக அதுக்கு அப்ளை ஆகுமே அப்படின்றதுக்காக இதில் கொடுக்குறேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல ஹெட்டருக்குள்ள index.jsxல எப்படி ஆப்பை நீங்கள் கால் பண்ணியிருக்கீங்களோ அதே போல் app.jsxலேருந்து டாகுல் மெசேஜை கால் பண்ண போகிறேன். டாகுல் மெசேஜ் அப்படின்னு கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இங்கே இம்போர்ட் ஆயிடுச்சு. கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தீங்கனாலே இம்போர்ட் ஆகிடும். அப்படி ஒருவேளை ஆகலைன்னா இந்த கட்டாயமாக நீங்கள் மேனுவலாக நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். இம்போர்ட் அப்படின்னு கொடுத்து அந்த மெசேஜுக்கான எந்த காம்பனண்ட்டும் நீங்கள் இம்போர்ட் பண்ண போகிறீங்க, ஃப்ரம் எங்கேருந்து இம்போர்ட் பண்ண போகிறீங்கன்ற இந்த பர்டிகுலர் கண்டென்ட்டை நீங்கள் கொடுத்தாகணும். இப்போ போய் பார்க்கலாம். இப்போ ஹாய் அப்படின்றது ஒர்க் ஆகுது. சூப்பர். அப்போ இந்த காம்பனண்ட்டை ஒர்க் ஆகிற கண்டிஷனில் தான் வச்சுருக்கோம். சரி, இப்போ நம்ம பண்ண வேண்டிய வேலை தான் என்னது அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம ஒரு பட்டன் வர வைக்கணும். நம்மளுடைய பாபி மெசேஜுக்கான வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த இடத்துல ஒரு பட்டன் வேணும். அந்த பட்டனில் எனக்கு என்ன மெசேஜ் வரணும், ஹைடுன்னு வரணுமா, ஹைடு மெசேஜ் அப்படின்னு வரணுமா, சேவ் பண்ணிடலாம். ஹைட் மெசேஜ் வரணும். அப்போது இதை நான் கிளிக் பண்ணும்போது என்னவா மாறணும்னா ஷோன்னு மாறணும். அப்போ ஐடி ஷோன்னு சொல்லிட்டு டைனமிக்காக மாறணும். அப்போ இந்த இடத்துல மெசேஜ்ன்றது கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்க போகுது. அந்த இடத்துல வேல்யூ மாற போகுதில்ல. ஆனால் இந்த இடத்துல இருக்கு இல்லையா ஐடு, இந்த இடத்துல மெசேஜ்ன்றது வேல்யூ மாற போகிறதில்ல. ஆனால் இந்த ஐடுன்றது மட்டும் ஒவ்வொரு வாட்டியும் ஐடு ஷோன்னு மாறி மாறி வரும். அப்போ இதை நான் டேரெக்டாக போய் கொடுக்கறது கரெக்டு கிடையாது. அப்போ அதுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நம்ம ஒரு ஹூக் ஒன்று படிக்க போகிறோம். ஹூக்னா என்ன அப்படின்றத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடி என்ன ஹூக் படிக்க போகிறோம் அப்படின்னா, யூஸ் ஸ்டேட்னு ஒரு கான்செப்ட் விஷயத்தை படிக்க போகிறோம். அப்போது நான் கான்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கான்ஸ்ட் அந்த இடத்துல ஒரு வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். வேரியபிளில் என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா, நான் பொதுவாக வேரியபிள் எப்படி கிரியேட் பண்ணுவோம்னா அப்படி தான் கிரியேட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஷோ அப்படின்னு வச்சு இங்கே ட்ரூவோ ஃபால்ஸோ ஏதோ ஒரு வேல்யூ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, இப்படி கொடுத்துருவோம். ஆக்சுவலாக ரிட்டர்னுக்குள்ளே கொடுக்கக்கூடாது வேரியபிள்ஸ் டிக்ளரேஷன். ரிட்டனுக்கு மேலே தான் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் சம்மந்தமான வேலைகளை பார்க்கணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், நான் இங்கே கொடுத்துட்டேன். இப்போ நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இதில் ட்ரூன்னு தான் இருக்குது. அப்போ நான் இங்கே எடுத்துட்டு இந்த ஷோன்றதை கொடுத்தேன்னா ட்ரூன்றது தான் வரும். அப்போ நான் ஒவ்வொரு வாட்டியும் இந்த ட்ரூவை மாற்றணும். வேரியபிள் சேஞ்ச் ஆகும். வேல்யூ டைனமிக்காக அதோட ஸ்டேட் மாறிட்டே இருக்கும். இப்போ அதோட ஸ்டேட் ட்ரூன்னு இருக்குது. அகைன் மறுபடியும் இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு இதோட ஸ்டேட் ஃபால்ஸ்ன்னு மாறணும். அப்படின்னா இது மாதிரி இடத்துல இந்த மாதிரி சிங்கிள் வேரியபிளாக வச்சுக்கிட்டு நல்லா இருக்காது. ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறேன், ஒரு ஸ்கொயர் பேக்கெட்டுக்குள்ள ஷோ அண்டர் செட் ஷோ அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. இப்போ தான் யூஸ் ஸ்டேட்னா என்னென்னு படிக்க போகிறோம். ஸோ யூஸ் ஸ்டேட் ஊக்கை நீங்கள் யூஸ் பண்ணணும்னா இம்போர்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா. இந்த இடத்துல யூஸ் ஸ்டேட் அப்படின்றது நமக்கு ரியாக்ட்ல இருந்து இம்போர்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த யூஸ் ஸ்டேட் ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்ணி இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் ஸ்டேட் மொத்தம் 2 விஷயத்தில் கொடுக்கும். ஒன்று வேரியபிள், இன்னொன்று ஒரு ஃபங்க்ஷன். ஷோ அப்படின்றது வேரியபிள், செட் ஷோ அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செட் ஷோ வச்சுட்டு இந்த ஷோக்கான வேல்யூ மாற்றலாம். அப்போ ஷோக்கான வேல்யூ எங்கே கொடுக்கவே இல்லைங்க, ட்ரூ ஃபால்ஸ் எதுவுமே கொடுக்கலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வேரியபிளுக்கான இனிஷியல் வேல்யூவை இந்த ப்ராக்கெட்ஸில் கொடுக்கலாம். ஸோ நான் இனிஷியலாக என்ன கொடுக்குறேன்னா ட்ரூ அப்படின்றத கொடுக்குறேன். அப்போ இனிஷியல் வேல்யூ ஷோவுக்கு ட்ரூன்னு தான் இருக்குது. சரிங்களா. அப்புறம் எப்படி வேல்யூ மாற்றுறது அப்படின்றத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்ப்போம். இந்த ஐடுக்கு பதிலாக என்ன வைக்க போகிறேன், ஒரு கர்லி பிராக்கெட்ஸ்குள்ள எனக்கு ஷோ அப்படின்றது ட்ரூவாக இருந்தது தான் டெர்னரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போகிறோம். ஷோன்றது ட்ரூவாக இருந்ததுன்னா எனக்கு அந்த இடத்துல ஷோ ட்ரூனா அப்போ மெசேஜ் ட்ரூ ஷோ ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த நேரத்தில் நான் ஷோன்னு காட்டக்கூடாது, ஹைடுன்னு காட்டணும். ஸோ ஓகேங்களா. அதனால் நான் இந்த இடத்துல ஹைடு அப்படின்னு வச்சுக்கிறேன். அப்படி இல்லைன்னா ஷோ ஒரு வேளை ஃபால்ஸ்னா மெசேஜ் வரலன்னு அர்த்தம். அப்போ நம்ம ஷோன்னு காட்டணும். அந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம், ஷோ அப்படின்னு கொடுத்தோம். இந்த இடத்துல இது ஒரு வேரியபிள் கிடையாது. ஷோன்றது வேரியபிள் கிடையாது. இந்த இடத்துல பாருங்கள், இது கேபிட்டல் லெட்டரில் கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஓகேங்களா. இது ஷோ மெசேஜ் அப்படிங்கிறத வர்றதுக்காக. சரி, இந்த இடத்துல போய்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இப்போ ஐடுன்றதை கொடுக்குறது. இப்போ இதில் என்னவா இருக்குன்னா ஐடுன்னு இருக்குது. ஓகேங்களா. ஏன்னா ஷோன்றது ட்ரூனா ஐடு தான் வரும். இது ஃபால்ஸ்னா தான் ஷோக்கு போகும். அப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல ஃபால்ஸ் அப்படின்னு நான் மாற்றுறேன். இந்த ஃபால்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன வருது பாருங்களேன், ஷோன்னு வந்துருச்சு.
அப்போது இந்த இடத்துல இதோட ஸ்டேட் வேரியபிள் இந்த ஷோவோட வேல்யூக்கு ஏற்ற மாதிரி ஷோ வந்து ட்ரூவாக இருந்ததுன்னா ஹைடுன்றது வரும், ஷோன்றது ஃபால்ஸாக இருந்ததுன்னா ஷோன்றது வரும். அப்போ நான் இனிஷியலாக ஷோவுக்கு வேல்யூ என்ன செய்கிறேன்னா ட்ரூன்னு இருக்கட்டும். எப்போ நான் வேல்யூ மாற்றுவேன் அப்படின்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணும் போது தான் நான் என்ன பண்ணணும், அதோட வேல்யூ சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன ஈவெண்ட் தானே. ஸோ என்ன பண்ணலாம், ஆன் கிளிக் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த ஆன் கிளிக்குள்ளே ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் ஒன்று கால் பண்ணிக்கிறேன். இந்த ஆரோ ஃபங்க்ஷனில் என்ன பண்ண போகிறேன்னா, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த ஷோன்றது ஒரு வேரியபிள், இந்த செட் ஷோ அப்படின்றது ஒரு ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம் இல்லையா, அந்த ஃபங்க்ஷனை இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அது இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எதுக்கு இந்த ஃபங்க்ஷன்னா, இந்த ஃபங்க்ஷன் மூலியமாக இந்த வேரியபிளோட வேல்யூவை மாற்ற முடியும். இப்போ செட் ஷோ அப்படின்றது கால் பண்ணுறேன். செட் ஷோக்குள்ள இப்போ நான் என்ன வேல்யூ வைக்க போகிறேன்னா, ஆல்ரெடி ஷோவில் இருந்திருக்கும்ல ஒரு வேல்யூ, இந்த ஷோவில் ட்ரூவில் இருந்திருக்கும். அப்போது ஃபால்ஸ்னு கூட இருக்கலாம், என்ன வேணா இருந்துட்டு போட்டோம். அப்போ அந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது அதுக்கு அப்படியே அகேன்ஸ்டாக மாறணும். அப்போ அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேட்டுக்கு அப்படியே ஆப்போசிட். அப்போ நாட் ஷோ, நாட் ஷோனா அப்போ ட்ரூன்னு இருந்ததுன்னா நாட் ட்ரூனா ஃபால்ஸ்னு ஆகிடும். அப்போ ஃபால்ஸ்னு இருந்ததுன்னா நாட் ஃபால்ஸ்னா ட்ரூன்னு ஆகிடும். ஸோ இவ்வளோ தான் விஷயம். இதுதான் நான் கொடுத்துருக்கேன். இதை கொடுத்ததுக்கப்புறமா இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஹைடை கிளிக் பண்ணால் ஷோன்னு மாறுது, ஷோ கிளிக் பண்ணால் ஹைடுன்னு மாறுது. ஓகே, டைனமிக்காக கண்டென்ட்டை கொண்டு வந்தாச்சு. சரி, கீழே ஒரு மெசேஜ் மட்டும் வந்தால் உங்களால் முடிஞ்சிச்சு இல்லையா. இப்போ அந்த பட்டன் கீழே என்ன பண்ணுறேன், ஒரு பேராகிராஃப் டேக் ஒன்று வச்சுக்கலாம். சரி, இந்த பேராகிராஃப் டேக் எதை பேஸ் பண்ணி ரன் ஆகும். சப்போஸ் இந்த பேராகிராஃப் டேக்கில் திஸ் இஸ் மெசேஜ் அப்படின்னு சும்மா ஒரு டைப் பண்ணிட்டேன். இப்போ திஸ் இஸ் அ மெசேஜ் வந்து எப்பயுமே வந்து ஷோ ஆகிட்டு இருக்கு இல்லையா, அது எது டிபெண்ட் பண்ணிடணும்னா அது ஷோன்றது ட்ரூன்னு இருந்ததுனா தான் இந்த மெசேஜ் வந்து ஒர்க் ஆகும். ஸோ என்ன பண்ண போகிறேன், இதை ஒரு முன்னாடி பேசுகிற மாதிரி தான் ஜாவா ஸ்கிரிப்டில் நீங்கள் ஏதாவது வேரியபிளை பயன்படுத்த போகிறீங்க அப்படின்னாலே நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி கேர்லி பேக்கெட்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணணும். நம்ம இப்போ என்ன வேரியபிள் யூஸ் பண்ண போகிறோம்னா ஷோன்றது தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஷோ வந்து கண்டிஷனல் ரெண்டரிங்னு சொல்லுவாங்க இதை. ஓகேங்களா, இந்த ஷோன்றது ட்ரூவாக இருந்ததுன்னா மட்டும் எனக்கு இந்த பேராகிராஃப் எலமெண்ட்டை காட்டு அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ ஷோன்றது ட்ரூவாக இருக்குது. ஓகேங்களா, இப்போ ஐடன் கொடுத்தோடனே ஐட் ஆகிடுச்சு பாருங்கள். ஷோன்னு கொடுத்தா அதே மெசேஜ் வந்து ஷோ ஆகுது. அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சா. இது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த அண்ட் ஆப்ரேட்டர் அண்டுன்ற ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஷோ வந்து ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த எலமெண்ட்டை நீங்கள் டிஸ்பிளே பண்ணலாம். அதாவது ட்ரூவாக இருந்தால் தான் இந்த பக்கமே போய் பார்க்கும். ஒருவேளை இது ஃபால்ஸ்ன்னு வந்துச்சுன்னா இந்த பக்கம் இருக்கு இல்லையா, இந்த பக்கமே போகாது. ஸோ அதனால் இந்த பக்கம் இருக்கிற மெசேஜ் உங்களுக்கு ரன் ஆகாது. இதை கண்டிஷனல் ரெண்டரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தமாக பாருங்கள், இந்த இடத்துல ஒரு யூஸ் ஸ்டேட் மட்டும் வச்சு இந்த இந்த ப்ராஜெக்டை முடிச்சிருக்கோம். யூஸ் ஸ்டேட் அப்போ எதுக்காக படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் ஸ்டாட்டிக்காக பேஜ் வைக்க போகிறேன்னா யூஸ் ஸ்டேட் தேவையில்லை. இப்போ நான் ஒவ்வொரு வாட்டியும் டைனமிக்காக கண்டென்ட் லோட் ஆகுது இல்லையா, அப்போ அந்த மாதிரி டைனமிக் கண்டென்ட் லோடிங்க்கு அதோட ஸ்டேட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இந்த பட்டனோட முதல் ஸ்டேட் என்னவா இருக்குன்னா ஐடன் இருக்குது, அதுக்கப்புறம் ஷோன் மாறும். ஸோ அதோட ஸ்டேட் மாறுறதுக்காக இந்த யூஸ் ஸ்டேட்டை யூஸ் பண்ணுறோம். அப்போ ஸ்டேட்டுக்கு இனிஷியல் வேல்யூ என்னன்றதை இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அதை மாற்றுறதுக்கான ஃபங்க்ஷனாலிட்டி அவங்களே கொடுத்துருவாங்க, செட் ஷோ. இந்த மாதிரி பொதுவாக செட்டுன்னு தான் ஆரம்பிப்பாங்க. இந்த நேமை ஷோன்றதை எஸ்ல கேப்ஸ் போட்டு எழுதுவாங்க. அதை போட்டு எழுதிட்டு நம்ம வேல்யூஸை மாற்றிருக்கோம். ஸோ அது மூலியமாக தான் இந்த ஃபங்க்ஷனாலிட்டி ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த ரியாக்ட் ஹூக் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். இதே போல் நிறைய ஹூக்ஸ் இருக்குது. ரியாக்ட் ஹூக்ஸ் எதுக்காக படிக்கணும் அப்படின்னா, ரியாக்டில் இதுக்கு முன்னாடி கிளாஸ் காம்போனன்ட்ஸ் தான் ப்ரையாரிட்டியாக இருந்துச்சு. அதுதான் வந்து ஆக்குபை பண்ணிட்டு இருந்தது. அது கிளாஸ் காம்போனண்ட்டை டிஃபைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்தது. ரொம்ப நிறைய கண்டென்ட்லாம் ஆட் பண்ணணும், இம்போர்ட் பண்ணணும், அப்புறம் எக்ஸ்டென்ஸ் பண்ணணும், இந்த நிறைய வேலைகள் இருந்துச்சு. ஸோ இதிலிருந்து இதை விட சிம்பிளிஃபை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபங்க்ஷனல் காம்போனன்ட் அப்படின்னு ஒரு காம்போனன்ட் வந்து இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கிறது எல்லாமே ஃபங்க்ஷனல் காம்போனன்ட் தான் படிச்சுட்டு இருக்கோம். ஓகேங்களா, அப்போ இந்த ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்டில் நம்மளுக்கு அதெல்லாம் ஈஸியாகிடுச்சு. ஆனால் என்னென்னா கிளாஸ் காம்போனண்ட்டால் செய்ய முடிஞ்சது எல்லாத்தையும் ஃபங்க்ஷனல் காம்போனண்ட்டால் செய்ய முடியாமல் இருந்துச்சு. ஸோ அதுக்கு என்ன தீர்வு கொண்டு வந்தாங்க அப்படின்னா, சரி கிளாஸ் காம்போனண்ட்டில் என்னெல்லாம் செய்ய முடியுதோ அதெல்லாம் ஃபங்க்ஷனல் காம்போனண்ட்லையும் செய்ய முடியணும். அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஹூக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை கொண்டு வரலாம். ஓகேங்களா, ஹூக்ஸ் இந்த மாதிரி ஹூக் அப்படின்னு ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஹூக் அப்படின்ற கான்செப்டில் தான் ஒன் ஆஃப் த கான்செப்ட் இந்த யூஸ் ஸ்டேட் அப்படின்றது. ஓகேங்களா, இந்த மாதிரி ஹூக் நிறைய இருக்குது. இது மூலயமா இதெல்லாம் பயன்படுத்தி நம்ம ஃபங்க்ஷனல் காம்போனண்ட்லையும் கிளாஸ் காம்போனண்ட்டில் செய்ய முடிஞ்ச எல்லாத்தையும் செய்யலாம் அப்படின்ற ஐடியா இருக்குது தான் ஹூக். ஓகேங்களா, இந்த ப்ராஜெக்டில் இதில் நம்ம இன்னும் வேலை என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெசேஜுக்கு பட்டன் கொஞ்சம் ரொம்ப சின்னதாக இருக்குது இல்லையா, ஸோ அதுக்கு வந்து ஸ்டைல் பண்ணலாம்.
அப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த பட்டன்றதுக்கு ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துக்கலாமா? இந்த கிளாஸ் நேம் வந்து என்ன வச்சுக்கலாம், கிளாஸ் நேம் வந்து நான் பிடிஎன் அப்படின்னு வச்சுக்கேன். அப்போ இதுக்கான ஸ்டைல் நான் எங்கே எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்லைனில் எழுதலாம். அதுக்கு பதிலாக அது வந்து இப்போ ப்ரிஃபர்ட் கிடையாது. இந்த பட்டனுக்கான ஸ்டைலில் நான் எங்கே எழுத போகிறேன் அப்படின்னா, இந்த ஆப் டாட் சிஎஸ்எஸ்ன்னு இருக்கு இல்லையா, ஆல்ரெடி ஆப் டாட் ஜேஎஸ்எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்கோம். அதில் ஹெடருக்கு கிளாஸ் நேம் இது இங்கெல்லாம் கிளாஸ் நேம் இதுக்கான ஸ்டைல்லாம் அப்போ எங்கே எழுதியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப் டாட் சிஎஸ்எஸ்குள்ளே தான் எழுதியிருப்பாங்க. அப்போ நான் ஆப் டாட் சிஎஸ்எஸ்குள்ளே போய்க்கிறேன். ஆப் டாட் சிஎஸ்எஸ்குள்ளே போயிட்டு என்ன சொல்கிறீங்களா, இந்த இடத்துல நம்ம டாட் பட்டன் அப்படின்னு இல்லையா, அதை நான் இங்கே கொடுத்துக்கிறேன். இந்த டாட் பட்டனுக்குள்ளே நம்மளோட கண்டென்ட் என்னது, இதுக்கான பட்டனுக்கான ஸ்டைலை மாற்றும். ஸோ என்ன பண்ணலான்னா, முதல்ல பேடிங் கொடுத்துக்கிறேன். பேடிங் ஒரு 10 பிக்சல் கொடுத்துட்டோம். ஓகே, பெருசாகிடுச்சு. ஓகே, அடுத்தது வந்து பார்டர் பாட்டம் பார்டர் ரேடியஸ் கொடுத்துக்கலாம். பார்டர் ரேடியஸ் வந்து ஒரு 20 பிக்சல் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து ஏதாவது பேர் கொடுத்துக்கலாம். அக்வா கொடுத்துக்கலாமா? அக்வா கொடுத்துட்டேன். அடுத்ததாக வந்து இந்த மெசேஜ் வந்து இன்னும் கொஞ்சம் போல்டாக தெரிஞ்சு நல்லா இருக்குமே அப்படின்றதுனால ஃபாண்ட் சைஸ் வந்து கொஞ்சம் மீடியம் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஓகே, கொஞ்சம் மீடியமாக தெரியுது. கர்சரை கொண்டு போகும்போது அங்கே அது பாயிண்டராக மாறுறதுக்காக கர்சர் பாயிண்டர் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், வேற முடிஞ்சிச்சு. சரி, இந்த ப்ராஜெக்ட்டை இந்த வீடியோவில் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் வேற ஒரு ப்ராஜெக்டோட பார்க்கலாம். தேங்க்யூ.